இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க, நம்ம காமன் சிவில் கூட வச்சுருக்கோம். பெண்கள் எம்பவர்மெண்ட்டில் தமிழ்நாடு இந்தியாவில் முன்னணி மாநிலம். பெண்கள் முன்னேற்றத்தில் முன்னணி மாநிலம் தமிழ்நாடு. நம்ம எப்படி கொண்டு வரோம் அதை? ஒன்று. இரண்டாவது, இப்போ ஏன் உத்தரப்பிரதேசத்தை சூஸ் பண்ணுறாங்க? உத்தரப்பிரதேசத்தில் 14 லட்சம் முஸ்லீம்கள் இருக்காங்க. அங்கே பெரும்பான்மையானவர்கள் இந்து உயர்ஜாதியை சார்ந்தவர்கள் தான். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க இந்தியும் சமஸ்கிருதமும் பேசக்கூடிய ஒரு மாநிலம். அரசு மொழியே சமஸ்கிருதம் இருக்கிறது. அங்கே ஒரு பரிச்சாத்த முறையில் நாங்கள் வெற்றி பெறுவதற்காக என்னென்னா, அங்கே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இது இல்லை, அந்த ஜாதி அடுக்குகள் இல்லை உத்தரகாண்டில். அங்கே எளிதாக இதை அமுல்படுத்த முடியும். அப்படி அமுல்படுத்தி விட்டால் பாருங்கள், நாங்கள் உத்தரகாண்டிலே அமுல்படுத்திட்டோம், மற்ற மாநிலங்களில் செய்வோங்கிற ஒரு பரிச்சாத்த முறையில் உத்தரகாண்ட் எடுத்திருக்காங்க. சரி, ஏன் நீங்கள் உத்தரகாண்டில் இருக்கின்ற 5 விழுக்காடு பழங்குடி மக்களை எக்ஸ்க்ளூசிவ் கொண்டு வரீங்க? பழங்குடி மக்கள் ஏற்றுக்கொள்ளல. இந்த நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னதுனால உங்களுடைய ஓட்டு வங்கி பாதிக்குங்கிறதுக்காக 5 விழுக்காடு பழங்குடி மக்களுடைய வாக்கு நமக்கு வரணுங்கிறதுக்காக அவர்களை நீங்கள் விதிவிலக்காக வைத்து விட்டு ஏன் கொண்டு வரீங்க? இன்றைக்கி அங்கே 2 லட்சத்துக்கு மேற்பட்ட சீக்கியர்கள் இருக்காங்க. அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சீக்கியர்களும் இந்து சமூகத்தில் ஒரு அங்கம் இருந்தாலும் அவருடைய கஸ்டம்ஸ் வேறு இல்லையா, அவருடைய பழக்க வழக்கங்கள் வேறு. இப்போ அவங்க ஒரு போர்க்கொடி தொடக்கியிருக்காங்க. இப்போ இது எல்லாமே முழுக்க ஓட்டு வங்கிக்காக கன்சால்டேஷன், ஓட் கன்சால்டேஷனுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இதுதான்.